Hi viewers, welcome to Amma kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்னு பாத்தீங்கன்னா மசால் வடை. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். மசால் வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, மல்லித்தழை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அவ்வளவுதான். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்க முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஊறினதுக்கு அப்புறமா வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வந்து தருதருன்னு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் குழவெல்லாம் அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் தருதருன்னு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு அந்த தருன்னு ரொம்ப அரைப்படாமல் கொஞ்சம் தருன்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து வடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இந்த வெங்காயம், மல்லித்தழை, அதுக்கப்புறம் வந்து உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது வடை தட்டி போட்டுறதான். ஸோ வடை வந்து தட்டி எடுத்தாச்சு. தட்டினதுக்கப்புறமா வந்து ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டுக்குங்க. அவ்வளோதான். மாநிலமாக வந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா உங்களுக்கு மசாலா வடை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.